Assalamu alaikum friends. Welcome to Hasi's Recipes Tamil. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாரம்பரியமான நோம்பு கஞ்சி. ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய நோம்பு கஞ்சி பள்ளிவாசலில் செய்கிற மாதிரியே எப்படி நம்ம வீட்டிலையே ஈஸியாக பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஹசிஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு, 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாகவே நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது இது ரெண்டையும் நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கரில் எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது பச்சரிசியில் தான் செய்யணுங்கிறது கிடையாது. நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம், பிரியாணி அரிசிலையும் செய்யலாம். நம்ம செய்கிற அந்த அரிசியை பொறுத்து நமக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் மாறுபடலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றும் போது நமக்கு வாசனை நல்லாயிருக்கும், அதனால நான் நெய் ஊற்றிருக்கேன். பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 பட்டை, 1 பிரியாணி இலை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம நோம்பு கஞ்சி செய்ய போகிறோம். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் டபுள் ஆக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் 1 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் அதிகமாக வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. லேசாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் தாராளமாகவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அதையும் வதக்கிக்கிடலாம். கருவேப்பிலை வதங்கினதுக்கு அப்புறமேலு ஒரு 20 பல் அளவுக்கு நான் பூண்டு ஆட் பண்ணுறேன். பூண்டு அதிகமாக சேர்க்கும் போது நமக்கு நோம்பு கஞ்சியுடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் பூண்டு ஒரு 20 பல் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லேசாக பூண்டையும் வதக்கிடலாம். பூண்டு ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக நம்ம வதக்கிக்கிடலாம். இப்போது பூண்டுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணுறேன். ரொம்ப பெரிய தக்காளி ஆட் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு தக்காளியுடைய டேஸ்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நமக்கு நோம்பு கஞ்சியுடைய டேஸ்ட்டு மாறிடும். அதனால் ஒரு சின்ன தக்காளி அளவு நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ 2 பச்சை மிளகாய் கீரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயத்துடைய ஃப்ளேவர் நோம்பு கஞ்சிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நோம்பு கஞ்சிக்கு ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காண்டி தான். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் சேர்த்து 1 கை அளவு இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி பருப்பு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு 1 கப் அரிசிக்கு ஒரு 8 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கஞ்சிங்கிறதுனால நம்ம அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் வர்ற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ண உடனேயுமே நல்லா கமன்னு நோம்பு கஞ்சி வாசனை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்ல குழைய வெந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இதை அப்படியே கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா சூப்பராக அது மசிஞ்சு வந்துடும். நமக்கு நோம்பு கஞ்சி நல்லா குலைவாக மசிஞ்சிருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கரண்டி வச்சு லேசாக நீங்கள் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க.
நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கிடலாம். அதிகமாக தேங்காய் ஆட் பண்ணக்கூடாது, அப்புறம் டேஸ்ட்டே மாறி போயிடும். ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். நமக்கு மசிச்சு விட்டதுனால நமக்கு நல்லா திக்காக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு நோம்பு கஞ்சி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு கொதி வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இது திக்காக இருக்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு கொதி வரணும். இந்த அளவு கொதி வந்ததுக்கப்புறமேலு கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி ஆயிரும். இது எங்கள் ஏரியாவில் உள்ள பள்ளிவாசலில் செய்கிற முறையில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதோடைய டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம வீட்டிலையே ரொம்ப ரொம்ப சுலபமாகவே நம்ம இதை செஞ்சிடலாம். இது நோன்பு காலங்களில் மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாகவே வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். செய்கிற நேரமும் ரொம்ப ரொம்ப குறைவு தான். இது ரமலான் மாதத்தில் மட்டும் சாப்பிடக்கூடிய உணவு கிடையாது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். இது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.